இளைய நேயர்களுக்கு வணக்கம். மோடி அவர்கள் தமிழ்நாடு இப்போ 2 டேஸ் முன்னாடி வந்திருந்தார். ஒரே ஒரு நாள் தான் வந்தார். ஆனால் அந்த ஒரு நாள்லேயே எத்தனை விஷயங்கள் பண்ணி விட்டுட்டு தமிழகத்துடைய அரசியலையே சில விஷயங்களை மாற்றி விட்டுட்டு கிளம்பிட்டாப்புல. ஆனால் போனவர் சாதாரணமாக போகலை. அங்கே போயிட்டு எங்கே பார்த்தீங்கன்னா கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இங்கே முடிச்சு அடுத்த செகண்ட் அங்கே போய் உட்காந்து அங்கே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் முக்கியமான அந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. பட் இங்கே தமிழ்நாடு அந்த ஒரே ஒரு நாள் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அதுவும் செல்வ பிறந்தையவர்கள்லாம் மோடி அவர்கள் முருகன் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றாரு. என்னமோ இவர் கோயிலில் முருகன் கோயில் போயிட்டு வந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனால் மோடி அவர்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்டிஏ கூட்டணி அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்டேஜில் மோடி அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த மாதிரி பெரிய படையே இருக்குது. எல்லாருமே தனித்தனியாக ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி மதுரையில் ரொம்ப சிறப்புமிக்க 2 விஷயம் என்ன பண்ணால் திருப்பரங்குன்றம். இப்போ ரீசெண்டாக பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டு வராரு. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கேயுமே போய் சாமியை வேண்டிகிட்டு வராரு. தமிழ் மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரு வேண்டுதலையும் வச்சுட்டு வராரு. இது மட்டும் நடக்காமல் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக பூர்ணச்சந்திரன் அப்படின்றவர் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாரு. அதன விஷயத்தை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அவருடைய ஃபேமிலி போய் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கிறார். வந்த உடனே இங்கே ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்கும்போது தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு மோடி அவர்கள். ஃபஸ்ட்டு வந்த உடனே ஆரம்பிக்கும் போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம கட்டபொம்மன் அவர்களாகட்டும், மருது சகோதரர்களாகட்டும், இமானுவேல் சேகரன் ஆகட்டும், அழகு முத்துக்கோன் அவர்களாகட்டும், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மரியாதை செலுத்தி விட்டு தான் ஆரம்பிக்கிறாரு தன்னோட உரையை. அந்த ஸ்பீச்சில் ரொம்ப ஒரு லாங் ஸ்பீச்சாக இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்காக பாஜக என்னென்ன விஷயங்கள் செஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் திமுக என்னென்ன பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஃபுல் ஸ்பீச்சில் சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னா 25 வருஷம் கழித்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டி திமுகவுக்கு கிடைச்சுமே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு. என்னடா இது திமுக 25 வருஷம் கழித்து ஃபுல் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 2006லேருந்து 2011 வரைக்கும் அவங்க ஆட்சி செய்யும்போது அவங்க ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. எல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் மெஜாரிட்டி வச்சு தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011லேருந்து 2021 வரைக்குமே அவங்களுக்கு ஆட்சி கிடையாது. இப்போது ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்காங்க. அதனால தான் ஆட்சியில் பங்கு அப்படி பங்கு அப்படிங்கும்போது இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 2006 to 2011 கூட்டணி ஆட்சி அமைச்சு தான் ஆட்சி செஞ்சாலுமே அப்பயுமே நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு தெளிவாக இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ கூட்டணி ஆட்சி இல்லாமல் தனிச்சு ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்து 25 வருஷம் கழிச்சுமே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற விஷயத்தை மோடி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் போதைப்பொருள் கலாச்சாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி திமுக என்னென்ன விஷயங்கள் பண்ணலை அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கிண்டலாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா எல்லா அமைச்சர்களுமே எப்படி போட்டி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேங்களா, நீ நல்லா வேலை செஞ்சிருக்கேன், நான் நல்லா வேலை செஞ்சுருக்கேனா, நீ நல்ல பேர் அதிகமாக வாங்குறியா, நான் நல்ல பேர் அதிகமாக வாங்குறேன்னா, யார் ஹையஸ்ட் ரேங்கிங் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களில் போட்டி போடுவாங்க. ஆனால் அந்த திமுக அமைச்சர்கள் மட்டும் ஊழலில் யார் அதிகமாக கொள்ளையடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் தான் போட்டி போடுறீங்க அப்படின்ற மாதிரி கிண்டலாக சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமு, அப்புறமேட்டு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி லஞ்சம் வாங்கின ஸ்கேமு, அப்புறம் டாஸ்மாகில் வாங்கின ஸ்கேமு, அப்புறம் மணல் கொள்ளையில் அதில் அடிக்கிற ஸ்கேமு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. இதில் தான் அவங்களுக்குள்ள போட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் கிண்டலாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி எங்கள் கூட்டணி பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜெல்லாகி உட்காந்துருக்கோம், எல்லாருமே நல்லா எலெக்ஷனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே பாருங்கள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முட்டி மோதிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காலக்கெடு விதிச்சிருக்காங்க. இன்றைக்குள்ளே காங்கிரஸ் எத்தனை சீட்டு வேணும், திமுக கூட்டணி வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி திமுக ஒரு காலக்கெடு விதிச்சிருக்கதான் நியூஸ்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணால் இல்லை நாங்கள் காங்கிரஸ் நாங்கள் தாவேக்க கூட்டணி போகிறோம், எங்களுக்கு அங்கே நல்லா மரியாதை கொடுக்குறாங்க, நிறைய சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போகிறதான் ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி 2-3 டேஸில் காங்கிரஸ் யாருடைய கூட்டணி அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்கள். என்ன அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி இல்லை அப்படின்னா திமுக 40 சீட்டு கூட ஜெயிச்சிருக்காது அப்படின்ட்டு. அதேப்பா எந்த அளவுக்காக கொண்டு போய் போடுவாங்க திமுகவை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டி மோடி அவர்கள் ஸ்பீச் கொடுக்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டுக்காக என்னென்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டுக்கு பாம்பன் பாலம், அந்த பாம்பன் பாலத்தை 2004லேருந்து 2014 வரைக்கும் ஒரு விஷயத்தையுமே பண்ணவே கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. ஆனால் இப்போ ஸ்பீட் ட்ரெயினே போகிற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான இது பண்ணிவிட்டு அது மோடி அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார். அதேமாதிரி ரயில்வே துறையில் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் காலத்தில் அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது 2009 to 2014 அந்த டைமில் வெறும் 850 கோடி ரூபா தான் ரயில்வே துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு.
ஆனால் இப்போ 2026 to 27 இந்த ஒரே வருஷத்தில் 7600 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 8 தடவை அதிகம் இல்லைங்களா? அங்கே பாருங்கள், 2009 to 2015 5 வருஷத்துக்கு எங்கே ஒரே ஒரு வருஷத்தில் 7600 கோடி ரூபாய் எங்கே? எதுக்கு எடுத்தாலும் ஓர வஞ்சனை செய்கிறாங்க, வஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களாம் இந்த டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி PM ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு கட்டி கொடுக்கும் திட்டம், இங்கே வந்து கலைஞர் வீடு கட்டும் திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 6 லட்சம் வீடு வந்து ஏற்கனவே கட்டி கொடுத்தாச்சு. இன்னுமே 3 லட்சம் வீடு கட்டாமல் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம திமுக வந்து அலோவ் பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் கமிஷன் அடிச்சாகணும்ல, அதுக்காக அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் மோடி அவர்கள் சொன்னாலுமே ஜென்யூனா ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு மோடி அவர்கள் தான். எவ்வளோ தரக்குறைவாக இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக முதலமைச்சர்களாகட்டும், துணை முதலமைச்சர்களாகட்டும், அவங்க எல்லாம் மோடி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே அவர் வந்து இது ஒரு ஊழல் கட்சியாக இருக்குது, இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொன்னாரோ வழியோ எந்த ஒரு பர்சனல் அட்டாக்குமே இல்லாமல். ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் சொல்கிறாப்புல, அதாவது மோடியில் அவங்க அப்பனே வந்தாலும் எங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. எதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க? ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து இப்படியே பேசுவீங்க? அப்படியே இருந்தாலுமே கூட மோடி அவர்கள் தனக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இது மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு எந்த ஒரு பர்சனல் அட்டாக்குமே பண்ணாமல் அழகாக ஸ்பீச் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2-3 வாக்குறுதிகளையும் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் அடுத்த வருஷம் ஏறும் கன்ஃபார்மாக NDA கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக வந்து நல்லாயிருக்கும். இந்த போதைப்பொருள் கலாச்சாரங்கிறது கூண்டோடு ஒழிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. பெண்களுக்காக பாதுகாப்பு மாநிலமாக வந்து தமிழகம் இருக்கும் NDA கூட்டணி வந்தா அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறமேட்டி நம்ம தலைவர்கள், தமிழ்நாடு NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் கொடுக்குறாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் வந்து பொய்யா நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் தப்பாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க, வஞ்சனை செய்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தை நடத்திட்டாங்க, அந்த விஷயம் நடத்துட்டாங்க, இஷ்டத்துக்கு போய் சொல்கிறாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி 4400 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்த உடனே இவர் வந்து மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜெயிச்சோம் அப்படின்னா டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், நிறைய என்ன தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டிடிவி தினகரன் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுகன்றதே ஒரு இருண்ட காலம், அந்த இருண்ட காலத்துலேருந்து நம்ம வெளியே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. நயினார் நாகேந்திரன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராக தான் இந்த எலெக்ஷன் நம்மளால் பார்க்க முடியும். எப்போ பார்த்தாலுமே வந்து இந்த சனாதன தரத்தை ஒழிப்போம்ன்றாங்க, அதை வந்து திமுக மறுபடி வந்தால் ஒழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்களுமே வந்து மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். ஏன்னா ஒருவேளை அடுத்த தடவை வரும்போது வந்து இந்தியா முழுக்க ஒரு கேஸ்ட் சென்சஸ் வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வாக்குறுதி கொடுத்ததுக்கு மிக்க நன்றின்றாரு. அதே மாதிரி OBC கமிஷனை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், அரசியல் அங்கீகாரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றின்னு சொல்கிறாரு. இந்த திமுக ஆட்சியை வந்து அகற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்த இந்த ஒரே ஒரு நாளில் பல விஷயங்கள், பல மாற்றங்கள் நிகழ்து. சரிங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் பல பிரச்சனைகள் வருது, அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலுமே மோடி மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் இங்கே வரும்போது தான் கரெக்டாக இந்த ஈரானில் நடக்கக்கூடிய போர் சம்பந்தமாக US, அதான் அமெரிக்காவோட கன்சல்டேட் எம்பசின்னு நடக்கக்கூடிய கன்சல்டேட்டை போயிட்டு அங்கே போய் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மோடி அவர்கள் இங்கே பேசுகிற விஷயங்கள் வந்து எல்லா மக்களுக்கு போயிடக்கூடாது, அதனால் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்தி விடு, ஏதாவது பிரச்சனை பண்ணி விடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க வந்து இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி மோடி அவர்கள் வரும்போது வேணுமென்றே, ஏன் அதை நீங்கள் நாளைக்கு வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி நாள் வச்சுருந்துருக்கலாம், இன்னும் நிறைய நாள் நடந்துகிட்டு இருக்கு, எப்போனாலும் நீங்கள் அந்த போராட்டத்தை வைக்கலாம். இருந்தாலுமே இந்த மாதிரி போராட்டத்தை தூண்டி விட்டு மோடி அவர்கள் வருவதை வந்து அவருக்கு அவமதிக்கணும், அவருக்கு பேரை களங்கம் விரதிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏன் ஒரு பக்கம் வந்து டீச்சர்கள், அதுக்கப்புறமேட்டு செவிலியர்கள் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்காத நீங்கள் அந்த போராட்டத்துக்கு மட்டும் ஏன் வந்து அனுமதி கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறீங்க நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஸோ மோடி அவர்கள் வந்த உடனே நல்லாவே தெரிஞ்சிருது ஒவ்வொரு தடவை வரும்போதும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. இந்த தடவை மதுரைக்கே போய் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு நாளில் முடிச்சுட்டு உடனே போயிட்டு கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் ஸ்டாஃபில் உட்கார்றாரு, என்ன மாதிரி உலக சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்குன்றதையும் பார்க்குறாரு. இதுதான் மோடி அவர்கள். இணைந்ததற்கு நன்றி, வணக்கம்.